ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்லோரும் சமைப்போம். இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கோழி மிளகு வறுவல் பெப்பர் சிக்கன் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா தயார் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வாசனை வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இதை நல்லா ஆற வச்சுட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மாற்றியாச்சு. இப்போ இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்மளோட பெப்பர் மசாலா தயாராகிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் 2 துண்டு பட்டை, ஒரு சின்ன பிரியாணி இலை, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை இதோடு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஒரு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது தக்காளி நல்லா மேஷ் ஆகிறதுக்காக மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு விடலாம். பாருங்கள், எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே இந்த சிக்கனை நல்லா பரட்டி விடுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்குனதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் கலந்து விட்டதுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு விடலாம். 5லேருந்து 10 நிமிஷம் ஆயிருக்கு. பாருங்கள், இது லைட்டாக வதங்கியிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்க இந்த பெப்பர் மசாலா எல்லாத்தையுமே இதோட சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ சிக்கனுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண இந்த மசாலா சரியாக இருக்கும். காரத்துக்கு நம்ம வேறு எதுவும் சேர்க்காதனால இதுவே சரி, எல்லாமே சேர்த்தா நமக்கு கரெக்டாக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதில் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது, ஏன்னா சிக்கன்லேருந்தே தண்ணி விடும். ஸோ நம்ம குறைவான அளவு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு
குறைவான தீயில் லோ ஃப்ளேமில் இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது ஒரு 5 நிமிஷம் கழித்து சிக்கன்லேருந்து நிறைய தண்ணி வந்திருக்கு. இந்த தண்ணியே இந்த சிக்கன் வேகிறதுக்கு சரியாக இருக்கும். மொத்தமாக 20 நிமிஷம் நம்ம வேக வைக்கணும். இடையில ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வற்றி வந்திருக்கு. இந்த மாதிரி செமி கிரேவியாகவும் நீங்கள் பரிமாறலாம், அல்லது இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணாலும் கூட ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவி இதை நம்ம பரிமாறலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பெப்பர் சிக்கன் வந்து தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.